ஹாய் எவ்ரிஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் நர்சரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடிகள், பழச்செடிகள், மரக்கன்றுகள் இதெல்லாமே இங்கே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு தேவையான பூச்செடிகள் எதாவது வாங்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை வகையான பூச்செடிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து இது முதன் முறையாக நர்சரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுந்தர் நர்சரி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மத்தம்பாளையம் பக்கத்தில் பிரிக்கால் பிளான் 3 இருக்குது. அதை ஒட்டி தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோட்டில் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த சுந்தர் நர்சரிக்குள்ளே இப்போ உள்ளே நுழைஞ்சிருக்கோங்க. இதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு இயற்கை சூழ்நிலையை வந்து ரசிக்கும் தன்மையாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு செடியை வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சாலே அதுவே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் செடிகள் இங்கே வச்சுட்ருக்காங்கன்னு. ஸோ பாருங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது.
சுந்தர் நர்சரியுடைய எம்டி இருக்காங்க, மேடம் கிட்ட கேட்போம். மேடம் வணக்கம். நமஸ்காரங்க. மேடம் உங்கள் நேம்ங்க? சுகந்தி சுந்தர்ராஜன். ஓகே மேம். இந்த சுந்தர் நர்சரி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? 1985 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. இங்கே வந்துட்டு 1985னா கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. மேம் இந்த இவ்வளோ வகையான வெரைட்டிஸ் செடிகள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இது எப்படி முடியுது? இது ரொம்ப வருஷம் இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. மேம் நம்மக்கிட்ட வந்து மரக்கன்றுகள், செடிகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, பர்ச்சேசிங் எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நீங்களே வச்சு பண்ணிட்டு? ஆல்மோஸ்ட் 90% நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் 10% பூனா, கல்கட்டா, ஆந்திரா, பெங்களூர் அப்படி எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய செடி வகைகள்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே என்கிட்ட பர்சனலாக எல்லோரும் வர்ற விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்டோர் பிளான்ட்ஸுக்கும் விவசாய செடிகளுக்கும் பழச்செடிகளுக்கும் தான் வருவாங்க. ஆனால் மேம் நீங்கள் வந்துட்டு மனித உலகுக்கே ஒரு சேவை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா மரங்களும் செடிகளும் எவ்வளோ அவசியங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த சுந்தர் நர்சரி வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அமையுதுங்க. மேம் இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலாக இதோட லொக்கேஷன் வந்து சின்னமத்தம்பாளையம்னு சொல்லிட்டு பிரிக்கால் 3rd யூனிட் பக்கத்தில் இருக்குது. நியர்பை காரமடைக்கு சென்ட்ரலில் இருக்குது. நம்ம சுந்தர் நர்சரியை காண்டாக்ட் பண்ணோம்னா காண்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பீப்புள்ஸ் ஏதாவது ஆர்டர்லாம் பண்ணி உங்ககிட்ட செடி வாங்கணுன்னா ஈஸியாக இருக்குங்க. அந்த நம்பர் மட்டும் சொல்ல முடியுங்களா? என் காண்டாக்ட் நம்பர் 9842233017. மேடம் இப்போ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன வகையான செடிகள் இருக்குது, அதனுடைய பெயர்கள் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் எல்லாமே சொன்னீங்கன்னா வியூவர்ஸ் வந்து இங்கே வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சொல்ல முடியுங்களா மேம்? நிறைய வெரைட்டி இருக்குது. இன்டோர்லேயே உங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட மேக்ஸிமம் நல்லா வளரக்கூடிய வெரைட்டி ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்குன்னா ஒரு 30லேருந்து 40 வெரைட்டி இருக்குது. வெர்டிக்கலில் எடுத்துட்டிங்கன்னா செவத்துலேயே வளரக்கூடிய வெரைட்டிங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா மினிமம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா 40 to 50 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அது போக மூலிகை வெரைட்டின்னு தனியாக வச்சுருக்கோம். பழ செடிகள் எடுத்துட்டிங்கன்னா மினிமம்னு எடுத்துட்டிங்கன்னா 40 to 50 வெரைட்டியான பழங்கள் வச்சுருக்கோம். இது எல்லா கிளைமேட்டுக்கு பிரித்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோட உங்களுக்கு அதோடைய என்ன மாதிரியான கிளைமேட்டில் எப்படி வரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்களுடைய நம்பரும் கொடுத்து ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு அது கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்குறோம். மேம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு போர்டில் வச்சுட்டு பல வகைகளுக்கு தனியாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிகளுக்கும் தனியாக வந்து என்னென்ன மரங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இது எப்படிங்க மேம்? அதாவது வந்து பார்த்தோன்னே கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு உள்ளே வரும்போது நிறைய ஐடியாஸோடு வருவாங்க. பட் திடீர்னு அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுடைய ஐடியா கூட மறந்துடலாம். சிலதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட ஞாபகம் வராது, படிக்கும்போது சில செடிகள்லாம் ஞாபகம் வரும். ஸோ இது மாதிரி ஹிண்ட் மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா அதை படிச்சுட்டு டக்கு நம்ம இதை வாங்கணும்னு நினச்சோம்ல அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே வரும்போது பன்னீர் ரோஸ் வாங்கணும், கொடிமுல்லை கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய ட்ரீமோடு வருவாங்க. சில வெரைட்டிகள்லாம் கிடைக்காதுங்கிற உணர்வில் மறந்து கூட போயிடுவாங்க. இங்கே வந்து அதை படித்து அதை பார்த்து தெரியும் போது டக்குன்னு அவங்களுக்கு இதை தான் வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அதை பற்றின விஷயமே தெரியாமல் வருவாங்க. எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, என்ன சாப்பிட்லாம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் அதுக்காக வேண்டி சில நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் அட்வைசபிள் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிவிடுவோம். அந்த செடிகள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம இப்போது செடிகள் பற்றி சொன்னீங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்கு வந்துட்டு எப்படிங்கிறது சில பேர்த்துக்கு வந்து தெரியாது. அதுக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவீங்களா? நிச்சயமாக சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து செடி பொறுத்த வரைக்கும் அதிகமான உரங்கள் கொடுக்கறது, அதிகமான தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான பண்ணுனானா செடியோடைய ரிசல்ட் நிச்சயமாக எடுக்க முடியாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக நீட்டாக நம்ம மனிதர்கள் எப்படியோ அப்படி தான் செடியும். அதுக்கு எவ்வளோ உரம் கொடுக்கணுங்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த உரங்கள் கொடுத்தா போதும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் உரங்கள் கொடுத்தா செடி நல்லா வரும். நீங்கள் கெமிக்கல் உரங்கள்லாம் கொடுக்கும்போது அதை செடி அதுக்கு அடாப்ட் ஆகிடும். நீங்கள் அந்த உரம் கொடுக்கலினா செடிக்கிட்டேருந்து ரிசல்ட் வராது. செடி நல்லா வளருதுங்கிறக்கோசரம் நிறைய பேர் நிறைய தண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அதோட வளர்ச்சிக்கும் ப்ராப்ளம். ஒன்று, சில வெரைட்டி செடிகளுக்கு நல்ல தண்ணி வேணும், கம்மியாக வேணும். அதில் விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு இது நம்மளோட செட் ஆகுமா, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இது ஒத்து வருமா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் செடியை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போது உங்களுக்கு டெத் ரேஷியோ நிறைய கம்மியாக இருக்கும். கேஷுவாலிட்டி இல்லாமல் நல்லா என்கரேஜ் பண்ணி செடி நடலாம்.
மேம் இப்போ நம்ம செடிகளுக்கு வந்து தேவையான உரங்களும் அதுக்கு தேவையான பூத்தொட்டிகளும் எல்லாமே அவைலபிலிட்டி எல்லாமே இருக்குங்க. நம்மக்கிட்டேயே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன மாதிரி இன்டோருக்கு தனியாக இருக்குது, பார்ஷியல் ஷேடுக்குன்னு தனியாக இருக்குது, அதாவது ரஃப் அண்ட் டஃப்பாக ட்ரீட் பண்ணுவோன்னா அதுக்கு தனியாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக வேணுமா அதுக்கு தனியாக இருக்குது, ரொம்ப இந்த கான்டெம்பரரி மாடல்ல எல்லாம் வீடு கட்டுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா செராமிக்லேயும் இந்த டெக்கோரா மாதிரியான வெரைட்டி பாட்டுகளையும் எடுக்கிறாங்க. அதுவும் நாங்கள் தர்றோம். ஓகே மேம், இந்த வீடியோ பார்த்துட்டு சில நியூ கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வராங்கன்னா அவங்கள எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? உங்களுடைய யூடியூப் மூலிமா வர்றேன்னு எனக்கு சொன்னாங்கன்னா சில ஸ்பெஷல் இதெல்லாமே நாங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். நிறைய வந்து பூத்தொட்டிகள்லாம் வச்சுருக்கீங்க, இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த சீசனல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 6 மந்த்ஸு 3 மந்த்ஸ் வரக்கூடிய செடிகள்லாம் இந்த மாதிரி ஊட்டி குன்னூர் மாதிரி இருக்கிறவங்க வாங்கிட்டு போய் கலர் கலராக வச்சு அடுக்கி இந்த ஊட்டி ஷோஸ்லாம் இது பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மாதிரிக்கு சிலர்லாம் ஆஃபீஸ் யூஸுக்கு, சிலர் புது வீடு ஓப்பனிங்க்கு, கடை ஓப்பனிங்க்கு, அதுக்கெல்லாமே இந்த மாதிரியான பாட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து ஹேங்கிங் பாட்ஸ். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சைஸ் வாரியாக இருக்குது. மினிமம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 10 இன்ச்சஸ் வரைக்கெல்லாம் ஹேங்கிங்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு 2 இன்ச்சஸ்லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் ஹேங்கிங் பாட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் எந்த நேரத்தில் எவ்வளோ பாட்ஸ் கேட்டாலும் எங்களால் சப்ளை பண்ண முடியும். ஏன்னா பார்ட்ஸ் வந்து நாங்கள் ஹோல்சேலர்ஸ். இது எல்லாமே நீங்கள் தயாரிக்கிறது வந்து வெளியே தானே? இல்லை, இது எல்லாமே நாங்கள் பாம்பேலேருந்து தான் வாங்குகிறோம். ஆமாம், இது மட்டும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் கிராஸு அதெல்லாம் வேணால் காட்டுறேன். இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ். உங்களுக்கு கிராஸ் போட்டு மெயின்டைன் பண்ண முடியல, செகண்ட் ஃப்ளோரில் நாங்கள் ஒரு கார்டன் பண்ணணும், ஆனால் அதுக்கு கிராஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிராஸே போட வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கெல்லாம் கிராஸ் மேலே போட்டாங்கன்னா அடியில் தரைத்தளத்தில் இருக்கும்போது சீப்பேஜ் ஆகும், தண்ணி ஊறிட்டே இருக்கிறதுனால துரு பிடிக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸு ப்ரிஃபர் பண்ணுறோம். இது மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் கேரண்டியோடு கொடுக்குறோம். இது ஹாட்டாக ஏதாவது வச்சிங்கன்னா மட்டும்தான் பொசுங்கி போகும். மற்றபடிக்கு ஃபேட் ஆகிறதோ இல்லை நூலாக வர்றதோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வராது. ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு இது வாங்கணுன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 120 rupees வரும். உங்களுடைய ஷாப் வந்துட்டு இன்னும் விரிவடைஞ்சு நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. சுந்தர் நர்சரி சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எவ்வளோ மரக்கன்றுகள் என்னங்கிறத நம்ம மேடமும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.